குப்பையினால் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தீமை ஏற்படுது. சரி, காலமாக போராட்டம் நம்ம மறக்காம கமிட்டி இல்லை. ஏன்னா ஆனா அப்ப இதுக்கு கமிட்டி இல்லை, தலைவருங்க நீங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்றீங்களோ கமிட்டியும் பரிந்துரை பண்றத அவங்க இடமாற்றம்னு சொல்லிங்க. வாரம் லெட்டர் எழுதுறதோட இடங்களை எல்லாம் சொல்லி சட்டசபையில 3 தடவை நானும் பேசிக்கிறேன், இவரும் பேசுகிறேன். 2 தொகுதிக்கு இது வேணும். முக்கியமான பிரச்சனை இது. ஆமா, கடுமையான நடக்கும்போது ஒரு 50,000 மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க பாதிப்புனா நாங்களும் பாதிப்பு தான். வாங்க, அதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறதுனால ஒன்ன மட்டும் சொல்லல. தரம் பிரிக்க பணம் கொடுக்குறாங்க. மில்லியன் பிளஸ் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு விடுவியாளர் பார்த்தா நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாங்களா இல்லை அவங்க எடுத்தாங்களான்னு தெரியல. ஃபாலோ பண்ணிருப்பாங்க. 30 ஜனங்களுக்கு லேண்ட் வந்துங்க புல்லு வளர்க்கறதுக்காக கவர்மெண்ட் புல்லு வளர்க்கறதுக்காக கவர்மெண்ட் எடுத்தது. அது ஆபீசர் யாரோ வர்றாங்கன்னா அன்னைக்கு மருந்து அடிப்பாங்க. உண்மையா தான் அதுக்கு பின்னாடி இந்த மருந்து அடிக்கலாம்னு சொல்லுங்க. நாங்க போராட்டத்தை விட்டுறோம். இல்ல, மருந்து அடிக்கிற கம்ப்ளைண்ட் எப்படிங்க ஆமா, அரசாங்கத்துடைய பணமும் பேசுது, மருந்து மடிக்கிறது தனியாட்டு ஒண்ணு தனியா திரும்ப உங்க கிரீவன்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியா எழுதி ஒரு 4 மணிக்காக கமிட்டி. சரிங்க, நீங்க தான் ரெகுலர் அடிக்கிறோம். 2.5 வருஷமா இது கார்பரேஷன் கேட்காம நாங்களே இந்த டெக்னாலஜி இருக்கு. இதனால வந்து மக்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது, பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, பேட் ஓடர் இருக்குங்கிறத நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நியூஸில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தா இப்போ கூட மெட்டீரியல் மட்டும்தான் கார்பரேஷன் கொடுக்குறாங்க. டெக்னாலஜி நாங்கள் சிறுதுளி 60 ஆள் போடுங்க. எவ்வளவு செலவாகுன்னு ஒரு மாநகராட்சியில கோடியா பணம் இருக்கு. உள்ளாட்சித்துறை எவ்வளவு பணம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒர்க் பண்ணுங்க. சொல்ல முடியாது. பாக்கி இருக்குங்களா இல்லைங்களா? தப்பு எடுத்துக்காது. மாநகராட்சி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு பாக்கி இருக்குதா இல்லையா? அதுக்கு மாத்திரம் சொல்லுங்க. அந்த பிரச்சனை நமக்கு இல்ல. முக்கியமா நீங்க கமிட்டி வந்து பரிந்துரை திரும்ப முடிக்கிறது. நீங்க வந்து கலெக்ஷன் ஒரு வெள்ளு போட்டு மேல பம்பு அதுல வந்து
இந்த தண்ணி எப்படி இந்த மாதிரி காலம் போட்டு இல்லை இப்படி அதான் அப்படியே டைரக்டா கல்லே போட்டு அது பொள்ளாச்சி அதில் வந்து ரிசீவ் பண்ணி இங்கிருந்து திரும்ப கம்பெனி முனிசிபாலிட்டி எதெல்லாம் முனிசிபாலிட்டி குறிச்சி குடியிருப்பு முனிசிபாலிட்டி கிணத்து சரி அந்த மூணு அர்பனுக்கு மட்டும்தான் வந்து 7 மீட்டர் இங்கே 7 அது குறிச்சிக்கு 10 கிணத்து கிடக்கு 10 7 17 18 இது வந்து 35 கோடி ரூபாயில கிராண்ட் எவ்வளவு 11.5 கோடி கிட்டத்தட்ட 11.5 கோடி வந்து 11.5 கோடி கியூபிக்கல்ல லோன் இந்த போர்டு டீம் ஒன்று அசம்பிளி டீம் வந்திருக்காங்க. ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா சாப்பிடாம இல்லைங்க சாப்பிடாம ஏதோ அவங்க வந்து ஒப்புக்கிட்டப்பா போனோம் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட எல்லாம் நாங்களே சொல்லணும். நாங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்த உடனே அந்த மாவட்ட எம்எல்ஏ கூட நாங்கள் எதிர்கட்சியா 2 தடவை நான் இருந்திருக்கேன். ஒரு ஸ்கீம் பப்ளிக் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க அண்ணன் நம்ம சிவகாசியில கூட்டு போயிருந்தோம். ஒவ்வொரு எம்எல்ஏயும் கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எதுனாலும் நாங்கள் முடிக்கிறோம். இதுல வந்து ஒளிவு மறைவு எதுவுமே இதுல கிடையாது. இது வந்து ஓப்பன். நாங்க சொல்றதுல எந்த விதமான இதுவும் இல்லை. நம்ம பப்ளிக் வச்சு ஒரு அதிகாரிகளை ஒரு நம்மகிட்ட விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோம். டிஸ்கஷன் நம்ம ரூம்ல இருந்து கலெக்டர் நம்ம ஆபீஸ்ல இருந்து பண்ணும்போது என்ன குறைபாடுகள் பேசணுமோ அதை நம்ம பேசிக்கிட்டேன். இதுல குறை இருந்ததுன்னா இதுவே பப்ளிக்லேயே சொல்லுங்க, அந்த இடத்த பார்க்கலாம். உங்களுக்கு தனி ஒரு ரிப்போர்ட் இது நீங்க அதையும் நீங்க எழுதி கொண்டு வாங்க. என்ன செய்யணுமோ அவ்வளோ நம்ம இதுல செய்யணுமே தவிர நம்ம இது அதுக்கு தான் போட்டுருக்கீங்க. சரி சார், கரெக்ட் சார். சேர்மன் சார் இந்த கமிட்டி மெயினா நீங்க வந்துருங்க. நம்ம பண்ணி 4 மணிக்கு 7 மணி தெரியாதா பிரபாகர் உள்ள டிரான்ஸ்பர் போட்டு உள்ள ரெடி ஆயிடுச்சு. அது எவ்ரிதிங் பணம்லாம் கட்ட ஏன் கூட இருக்கா அதனால அதுல ஒரு ஏக்கர் எடுத்தா 2 மடங்கு இது வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறது நமக்கு எதுவும் உள்ள கம்மியா வாட்டர் 1 பம்ப் போட்டு 2 3
அந்த